வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் முத்து. ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா இந்த ஐபாலோடைய நெக் பேர் ரிதம் அப்படின்னு ஒரு ப்ளூடூத் ஹெட்செட் ஒன்று நம்ம நெக் பேண்டு அன்பாக்சிங் பண்ணியிருந்தோம். ஸோ அது பார்த்தீங்கன்னா குவாலிட்டி ஓரளவுக்கு சுமாராக தான் இருக்கிற மாதிரி இருக்குது. பட் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 1000 rupees வருது. ஸோ அதுவே ரியல்மி பட்ஸ் வயர்லெஸ் 3 இந்த வீடியோவில் நம்ம இதை தான் அன்பாக்சிங் பண்ண போகிறோம். ஸோ இது ஆல்ரெடி நம்ம நிறைய அன்பாக்சிங் பண்ணியிருக்கோம். இது வந்து ஒரு சூப்பரான குவாலிட்டியில் நமக்கு கிடைக்குது. ஸோ இதில் நம்ம ஹைலைட்டான விஷயங்கள் பார்த்திங்கன்னா ஒரு சூப்பரான பேஸ் நமக்கு கிடச்சிரும். அது மட்டும் இல்லாமல் நமக்கு பேட்ரி லைஃப் ரொம்பவே சூப்பராக இருக்குது அப்படிங்கிறத யூஸர் ரிவ்யூவும் சொல்லுது அண்ட் யூஸ் பண்ணுறவங்களும் சொல்கிறாங்க. டப்பாலையும் அதான் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஓகே, ஷார்ட்டாக அன்பாக்சிங் பண்ணிவிடுவோம். ஸோ பாக்ஸில் டாப் அண்ட் பாட்டம் ரெண்டு இடத்துலையுமே சீல் போடுறாங்க. ஸோ எங்கேயாவது ஒரு இடத்துல நம்ம கட் பண்ணிவிடுவோம். ஓகே, சீலை கட் பண்ணியாச்சு. இப்போ பாக்ஸை ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா நமக்கு சூப்பராக கொடுத்துருக்காங்க நெக் பேண்டு. ஸோ இது வந்து பிளாக் கலர் வேரியண்ட்டு. ஸோ பார்க்குறதுக்கு லுக் வைஸ் நல்லாவே இருக்குது. அண்டு வெளியில் எடுத்தாச்சு. ஸோ இதோடைய குவாலிட்டி பார்த்திங்கன்னா நல்லா இருக்கிற மாதிரி தான் இருக்குது. ஸோ இதில் 4 பட்டன் இருக்குது. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஐபாலில் பார்த்தீங்கன்னா நமக்கு 3 பட்டன் சிஸ்டம் இருக்குது. சென்டரில் இருக்கிறது பவர் ஆன் ஆஃப் பட்டனு. ஸோ ப்ளஸ்ஸு மைனஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அது வந்து வால்யூம் ப்ளஸ் மைனஸு. ஸோ அது மட்டும் இல்லாமல் நமக்கு ஒரு யூஎஸ்பி டைப் சி போர்ட்டில் சார்ஜ் போடுற மாதிரி ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ அதுவும் நல்ல விஷயந்தான். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா அது வந்து ஓப்பனாகவே கொடுத்துருப்பாங்க. ஸோ இது வந்து நமக்கு பேட்டரி லைஃப் 40 hours வரதா சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் வந்து மெட்டாலிக் பார்த்திங்கன்னா அந்த மேக்னெட்டிக் ரொம்பவே சூப்பராக இருக்கும். இதில் வந்து ஒரு ஸ்டிக்கர் ஒன்று ஒட்டியிருப்பாங்க. அது இருக்கான்னு செக் பண்ணிடுவோம். அது இருக்கிற மாதிரி தெரியல. ஓகே, லுக் வைஸ் டிசைன் வைஸ் நல்லா தான் இருக்குது. இதுக்கு முன்னாடி நான் யூஸ் பண்ணது பார்த்திங்கன்னா இந்த டீசோ வயர்லெஸ் டேஷ் அப்படின்னு ஒன்று யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ அதோடைய குவாலிட்டி ரொம்ப சூப்பராக இருந்தது. பட் அதில் வந்து 3 பட்டன் சிஸ்டம் தான் இருந்தது. ஸோ அதில் நெக் பேண்டு ரொம்பவே சூப்பராக லைஃபும் நல்லா வந்தது. ஸோ இதிலெல்லாம் பார்த்திங்கன்னா இங்கே ஒரு ஸ்டிக்கர் ஒன்று ஒட்டி வச்சுருந்தாங்க. பட் இப்போ வந்து அதை கொடுக்கறதில்ல போல இருக்குது. ஓகே, இதில் என்ன ஒரு ஸ்பெஷல் பார்த்திங்கன்னா நீங்கள் மேக்னெட்டை இப்படி ஒட்டிட்டீங்க அப்படின்னா கால் வந்து டிஸ்கனெக்ட் ஆகிடும். இதை எடுத்து ஓப்பன் பண்ணி அப்படியே காதில் வச்சிங்கன்னா கால் கனெக்ட் ஆகிடும். இது ஒரு சூப்பரான விஷயம். ஸோ நீங்கள் கால் பேசணுன்னா இதை எடுத்து அப்படியே காதில் வச்சுக்க வேண்டியதான். ஸோ கட் பண்ணும்போது நீங்கள் வந்து பட்டனை ப்ரெஸ் பண்ணி கட் பண்ணிக்க வேண்டியதான். ஸோ இதுலேயும் பார்த்தீங்கன்னா லெஃப்ட்டு ரைட்டு அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஆல்சோ அந்த ஐபால்லையும் பார்த்தீங்கன்னா லெஃப்ட்டு ரைட்டு அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ செல்லில் நீங்கள் கனெக்ட் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் இதில் நான் வந்து ஆன் பண்ணியிருக்கேன் ப்ளூடூத்தை. ஸோ இதை ஓப்பன் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக எனக்கு வந்து கனெக்ஷன் கேட்குது. ஸோ நெக் பேண்ட் 3 அப்படிங்கிறது இங்கே வந்துடுச்சு. ஸோ இது வந்து சூப்பரான விஷயம். இதில் பார்த்தீங்கன்னா அந்த கனெக்டிவிட்டி கொஞ்சம் கடுப்பான ஒரு விஷயமா இருக்கும். ஸோ ஒன்ஸ் கனெக்ட் பண்ணிட்டோம்னா நமக்கு டிஸ்கனெக்ட் ஆகாது. ஸோ ஒன்ஸ் நீங்கள் இந்த மாதிரி ரியல்மியில் யூஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா, ரியல்மி டீசோவில் யூஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா மற்ற பிராண்ட் நெக் பேண்ட்ஸை நீங்கள் யூஸ் பண்ணுவீங்களா அப்படிங்கிறத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஸோ இது கனெக்ஷனை அப்படியே கனெக்ஷன் கொடுத்தாச்சு. ஸோ அவ்வளோதான், பேர் ஆகிடுச்சு. ஸோ பேர் பண்ணுறது வெரி சிம்பிள் ஒன். ஸோ இப்போ நம்ம அந்த ப்ளூடூத்தை லாங் ப்ரெஸ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு காமிக்குது. ஸோ ஒன்ஸ் இதை நீங்கள் கனெக்ஷன் கொடுத்து சேவ் கொடுத்துட்டீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து உங்களுக்கு இது சேவ் ஆகிடும். ஸோ இதில் உங்களுக்கு கனெக்ஷன் இப்போதைக்கு இருக்குது. ஸோ இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஓப்பன் பண்ணோடனே 60% பேட்டரி காமிக்குது. இதில் என்ன ஒரு அட்வான்டேஜ் அப்படின்னா நமக்கு இந்த மேக்னெட்டு இப்போ ஒட்டிச்சு அப்படின்னா அந்த இடத்துல கனெக்ஷன் கட் ஆகிடும். ஸோ மேக்னெட்டை நீங்கள் ஆன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கனெக்ஷன் கிடச்சிரும். ஸோ அது வந்து ஒரு சூப்பரான விஷயம். ஸோ எவ்வளோ ஃபாஸ்ட் அண்ட் அக்யூரஸியாக நமக்கு நடக்குதுன்னு பாருங்கள். ஸோ அப்போ கால் வர்ற அந்த கேப்பில் பார்த்தீங்கன்னா இப்போ நமக்கு டிஸ்கனெக்ட் ஆகிருக்கும். ஸோ அதனால் பேட்டரி லைஃப் நமக்கு சேவ் ஆகும். ஸோ கால் வரும்போது நீங்கள் எடுத்தீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு கால் ஒரு 2-3 செகண்ட்ஸில் கனெக்ஷன் உங்களுக்கு கிடச்சிரும். நீங்கள் எடுத்து காதில் வைக்கிற கேப்புக்குள்ளார உங்களுக்கு கிடச்சிரும். ஸோ இதனால் பார்த்தீங்கன்னா இதனுடைய பேட்டரி லைஃப் ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஸோ பில்டு குவாலிட்டி பார்த்திங்க அப்படின்னா ஆல்ரெடி நான் யூஸ் பண்ண அந்த டீசோ வயர்லெஸ் டேஷ் எப்படி இருக்கோ அதே மாதிரி தான் இருக்குது. பட் அதை விட கொஞ்சம் சாஃப்டாக கொடுத்துருக்குற மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்குது. பட் மாடல் எல்லாமே பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட அதே மாதிரி தான் இருக்குது.
ஸோ இந்த கேபிள் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் திக்னஸ் அதிகமாக இருக்குது. ஸோ டீசோவில் கொஞ்சம் திக்னஸ் கம்மியாக இருக்குது, ரியல்மியில் திக்னஸ் அதிகமாக இருக்குது. ஸோ அதுவே இந்த ஐபால் நெக் பேண்ட் பார்த்தீங்கன்னாக்கா அது நமக்கு அந்தளவுக்கு ஒரு குவாலிட்டி இருக்கிற மாதிரி தெரில, குவாலிட்டி கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது கம்பேர் பண்ணும்போது. ஸோ இதில் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த ஐபால் நெக் பேண்டு உங்களுக்கு 1000 ரூபாயில் கிடைக்குது. ஸோ இந்த ரியல்மி நெக் பேண்டு வயர்லெஸ் 3 பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1500லேருந்து 1800 வரைக்கும் கிடைக்கும். ஸோ அதுவே வந்து இந்த டீசோ வயர்லெஸ் டேஷ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1300லேருந்து 1600 இந்த ரேஞ்சில் கிடைக்கும். பட் இப்போ வந்து டீசோ வர்றதில்லைன்னு நினைக்கிறேன். ஸோ எப்படி பார்த்தாலும் நீங்கள் ஒரு நல்லதாக ஒரு நெக் பேண்ட் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா நிறைய பேர் வந்து OnePlus தான் செலக்ட் பண்ணுவாங்க. ஸோ அதுவுமே இப்போ ஆஃபர் வந்து போயிட்டுருக்குது. ஸோ இந்த 3 நெக் பேண்டில் உங்களுக்கு எது பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லி கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். எனக்கு தெரிஞ்சு இந்த டீசோ வயர்லெஸ் டேஷ் ரொம்பவே சூப்பரான ஒரு நெக் பேண்டாக இருந்துச்சு. ஸோ இந்த ரியல்மி வயர்லெஸ் 3 எப்படி இருக்குது அப்படிங்கிறத நான் வந்து யூஸ் பண்ணிவிட்டு சொல்கிறேன். முடிஞ்சால் இப்போ நான் கால்ஸ் எல்லாமே செக் பண்ணிவிட்டு இதில் வீடியோ அட்டாச் பண்ணுறேன், பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். ஸோ இந்த ஐபால் நெக் பேண்டும் பார்த்திங்கன்னா அதிகமாக குறை சொல்கிற அளவுக்கு இல்லை, ரொம்பவே லைட் வெயிட்டாக இருக்குது, பேட்டரி லைஃப் ஓரளவுக்கு நல்லா தான் இருக்குது அப்படின்னு நினைக்கிறேன் நான் யூஸ் பண்ண வரைக்கும். அண்ட் ஆல்சோ கால்ஸும் பார்த்திங்கன்னா ரொம்ப கிளியராக கிளாரிட்டியாக இருக்குது. ஸோ கால் கனெக்ஷனில் எந்த பிரச்சனையும் இல்லை, ப்ளூடூத்தோட அந்த ஸ்ட்ரென்த்து பார்த்திங்கன்னா நல்லா இருக்குது. அண்டு வயரும் பார்த்திங்கன்னா ரொம்பவே தின்னாக கொடுத்துருக்காங்க. ஸோ ரொம்பவே லைட் வெயிட்டாக இருக்குது. இந்த 3 நெக் பேண்டில் கம்பேர் பண்ணும்போது ரொம்பவே லைட் வெயிட்டாக இருக்கிறது பார்த்திங்கன்னா இந்த பர்டிகுலர் ஐபால் தான் ரொம்பவே லைட் வெயிட்டாக இருக்குது. ஸோ அதே மாதிரி உங்களுக்கு இந்த கால் கனெக்ஷன் மட்டும் நீங்கள் ரியல்மியில் டீசோலாம் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இதை கனெக்ஷன் நீங்கள் எடுத்துகிட்டு ஒன்ஸ் நீங்கள் ஆன் பண்ணி தான் நீங்கள் வந்து கனெக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். கொஞ்சம் நேரம் ஆச்சுன்னா அது ஆட்டோமேட்டிக்காக வந்து டிஸ்கனெக்ட் ஆகிடும். திரும்ப நீங்கள் அந்த சென்டர் பட்டனை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பவர் ஆன் ஆகிடும். அப்போ உங்களுக்கு கால்ஸ் கனெக்ஷன் கிடச்சிரும். பட் கால் குவாலிட்டி அண்ட் கால் கிளாரிட்டி நல்லாயிருக்கு, சவுண்டு குவாலிட்டி சூப்பராக இருக்குது. ஸோ சவுண்டெல்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து எப்படி பார்த்தாலும் ஒரு 20லேருந்து 40% வச்சாலே போதும். ஸோ பாட்டு கேட்குறது படம் பார்க்குறதுக்கு அந்தளவுக்கே போதும். ஒரு 60லாம் வச்சாலே அதிகமாக தெரியும். ஸோ 60, 80லாம் வந்து கிராஸ் பண்ணி நீங்கள் வந்து படம் பார்க்காதீங்க, பாட்டு கேட்காதீங்க, அது வந்து உங்கள் காதை டேமேஜ் பண்ணும். ஸோ முடிஞ்ச வரைக்கும் நமக்கு ஒரு 50%ஓட கம்மியான அளவுக்கு சவுண்டை வச்சு இந்த மாதிரி ஐபால் நெக் பேண்டை யூஸ் பண்ணிங்கன்னா நீங்கள் கேளுங்க. ஸோ அதே மாதிரி தான் எந்த ஒரு நெக் பேண்ட் யூஸ் பண்ணாலும் ஹெட்செட் யூஸ் பண்ணாலும் ஃபுல் சவுண்டு வச்சு தயவு செய்து கேட்காதீங்க, அது உங்கள் காதை சீக்கிரமாக டேமேஜ் பண்ணும். மேக்ஸிமம் வந்து 80 வைங்க. ஸோ மினிமம் வந்து உங்களுக்கு 20 வச்சாலே போதும். ஸோ ஆவரேஜாக நீங்கள் வந்து ஒரு 50% இல்லை 40% வச்சிங்கன்னா உங்களுக்கு காது ரொம்ப நாள் லைஃப் நல்லாயிருக்கும். இந்த டப்பாவை பின்னாடி ஓப்பன் பண்ணோம்னா எக்ஸ்ட்ரா ஒரு 2 ஏர்பட்ஸ் கொடுத்துருக்காங்க. அண்ட் ஆல்சோ டேர் டு லீப்புன்னு சொல்லி போட்டு ஒரு புக்லெட் ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ இதெல்லாம் நம்ம எப்போவுமே படித்தது கிடையாது. ஸோ வேணும்னா நீங்கள் வந்து படித்து பார்த்து தெரிஞ்சிங்க. ஓகே, இதெல்லாம் ஓரமாக வச்சுட்டு இதோடைய குவாலிட்டி எப்படி இருக்குன்னு செக் பண்ணிட்டு சொல்கிறேன். இப்போ நீங்கள் பார்த்துருக்கக்கூடிய இந்த பர்டிகுலர் வீடியோ கிளிப்பிங் பார்த்தீங்கன்னா இந்த ரியல்மி பட்ஸ் வயர்லெஸ் 3 அப்படிங்கிற இந்த நெக் பேண்டோடைய ப்ளூடூத்லேருந்து தான் இப்போ நான் பேசிகிட்டு இருக்கிறேன். ஸோ அந்த நெக் பேண்டோடைய ப்ளூடூத் நமக்கு எந்த அளவுக்கு கவரேஜ் ஆகுது, அந்த வாய்ஸ் குவாலிட்டி கிளாரிட்டி, வாய்ஸ் மேட்ச் ஆகுதா மிஸ் மேட்ச் ஆகுதா அப்படிங்கிறத செக் பண்ணி பாருங்கள். ஸோ இதில் சவுண்டு குவாலிட்டி நல்லாயிருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ இப்போ நான் ஷூட் பண்ணும்போது எனக்கு தெரியாது, நான் வந்து வீடியோவை திரும்ப செக் பண்ணி பார்க்கும்போது தான் எனக்கு தெரியும். ஸோ வாய்ஸ் குவாலிட்டி அண்ட் கிளாரிட்டி எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஸோ என்னை சுற்றி நல்லாவே காற்று அடிக்குது, அந்த காற்று சத்தம் கேட்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஓகே, வீடியோ கண்டினியூ பண்ணுங்கள். ஸோ இப்போ நீங்கள் பார்க்குற இந்த வீடியோ கிளிப்பிங்கில் இந்த ஐபால் நெக் பேண்ட் ரிதம் அப்படிங்கிற இந்த பர்டிகுலர் நெக் பேண்டில் தான் இப்போ நான் பேசிகிட்டு இருக்கிறேன். ஸோ இதில் இருக்கக்கூடிய ப்ளூடூத் கனெக்டிவிட்டி எப்படி இருக்குன்னு பாருங்கள். இதில் வாய்ஸ் மிஸ் மேட்ச் ஆகுதா இல்லை கரெக்டாக மேட்ச் ஆகுதா, அந்த லோ லேட்டன்சி எப்படி இருக்குது அப்படின்றத செக் பண்ணி பாருங்கள். ஸோ இது நமக்கு வாய்ஸ் குவாலிட்டி நல்லாயிருக்கும் அப்படின்னு தான் நினைக்கிறேன். ஸோ அதே மாதிரி தான் என்னை சுற்றி காற்று அடிச்சிட்டு தான் இருக்குது. ஸோ அந்த காற்று சத்தம் உங்களுக்கு கேட்குதா இல்லையா அப்படிங்கிறத செக் பண்ணி பாருங்கள். ஸோ வீடியோ ரெக்கார்ட் பண்ணி முடிச்சுட்டு தான் நான் செக் பண்ணுவேன். ஸோ இது ரெண்டுத்தையும் செக் பண்ணிவிட்டு அண்ட் வாய்ஸ் கால்ஸ் எல்லாமே நான் செக் பண்ணிவிட்டு கன்க்ளூஷன் இதில் நான் அட்டாச் பண்ணுறேன். ஸோ வீடியோவை கண்டினியூ பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம கன்க்ளூஷனுக்கு வருவோம். ஸோ அந்த ஐபால் பார்த்திங்கன்னா நல்லா தான் இருக்குது, இந்த ஐபால் நெக் பேண்ட் ரிதம். அண்ட் ரியல்மி பட்ஸ் வயர்லெஸ் 3யோட கம்பேர் பண்ணும்போது இந்த ஐபால் தேவையில்லைன்னு தான் தோணுது. ஸோ அது 1000 ரூபாய்க்கு கிடைச்சாலும் இது வந்து 1500க்கு இப்போதைக்கு கிடைக்குது. ஸோ 1500க்கு உங்களுக்கு சூப்பரான சவுண்டு குவாலிட்டி அண்டு சூப்பரான பில்டு குவாலிட்டி, சூப்பரான ஒரு பேஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா எஃபெக்டிவாக இருக்குது. ஸோ நான் வந்து கால்ஸும் செக் பண்ணிட்டேன். இதில் பார்த்திங்கன்னா எக்ஸ்ட்ரா ஒரு சில ஆப்ஷன்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க நாய்ஸ் கேன்சல் பண்ணுறதுக்கு. ஸோ இதில் நம்ம செக் பண்ணி பார்த்துக்கலாம் ஒன்றொன்றுத்தையும். ஸோ உங்களுக்கு வந்து சவுண்டு குவாலிட்டியும் ரொம்ப முக்கியம் அப்படின்னா இதில் நல்லாவே இருக்குது.
அதே மாதிரி பேஸும் ரொம்ப சூப்பராக இருக்குது. ஸோ அதனால் இந்த ஐபால் நல்லாவே இல்லைன்னு சொல்ல முடியாது. ஸோ அதுவும் கொடுக்குற காசுக்கு ஒர்த்தாக தான் இருக்குது. பட் இதில் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஃபியூச்சர்ஸ் இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்குது. பேஸ் வந்து என்னை ரொம்பவே இம்ப்ரெஸ் பண்ணுது அப்படின்னு சொல்லலாம் இந்த ரியல்மியில். ஸோ இந்த ரியல்மி வந்து உண்மையிலே ஒரு ஒர்த்தான டீல் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஸோ முடிஞ்சால் அட்லீஸ்ட் ஒரு 1 or 2 month யூஸ் பண்ணிவிட்டு இதோடைய ரிவ்யூ நான் வந்து மேக் பண்ணுறேன். ஸோ இது வரைக்கும் நான் யூஸ் பண்ண நெக் பேண்ட்ஸ்லேயே இந்த மாதிரி ரியல்மி அண்ட் ரியல்மியோட சப் பிராண்ட் டீஸோ இதில் பார்த்தீங்கன்னா அந்த மேக்னெட்டிக் ரொம்பவே ஸ்ட்ராங்காக கொடுத்துருக்காங்க. ஸோ மற்றதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அது ஃபங்க்ஷன் இல்லாமல் சும்மா டம்மியாக கொடுக்கறதுனால அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காகவும் கொடுக்க மாட்டாங்க. பட் இதில் பார்த்தீங்கன்னா அதில் வந்து ஃபங்க்ஷனும் இருக்குது. ஸோ ஃபங்க்ஷன் எப்படின்னு பார்த்தீங்கன்னா இதை நீங்கள் எடுத்திங்கன்னா உங்களுக்கு கனெக்ட் ஆகிடும், க்ளோஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கனெக்ஷன் கட் ஆகிடும். ஸோ அந்த ப்ளூடூத் கனெக்ஷன் எனக்கு இது ரொம்பவே இம்ப்ரெசிவாக இருக்குது அப்படின்னு தான் சொல்லலாம். ஸோ எனக்கு தெரிஞ்ச ஒரு பெஸ்ட் அண்ட் பெட்டரான சாய்ஸ்னால் இந்த ரியல்மி பட்ஸ் வயர்லெஸ் 3 ஒன் ஆஃப் த பெஸ்ட் சாய்ஸ். இதோட பெஸ்ட் சாய்ஸ் உங்களுக்கு எது தோணுதோ அதை நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஸோ உங்களுக்கு பிடித்தது எதுவாக இருந்தாலும் அதையும் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஸோ நீங்கள் ஒரு 1500க்கு நீங்கள் வாங்குறதா இருந்தால் எந்த நெக் பேண்டை வாங்குவீங்க? ஓகே, மற்றும் ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.